டிகிரி இல்லாம கவர்மெண்ட் ஜாபா? 12th முடிச்சோடனே என்னென்ன எக்ஸாம் எழுதுனா என்னென்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ற எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. செகண்ட், ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ற ஆர்ஆர்பி என்டிபிசி ஆர் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம். இதை கிளியர் பண்ணா இந்தியன் ரயில்வேஸ்ல டைபிஸ்ட், கிளர்க் ஆர் டிக்கெட் கலெக்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. தேர்ட், யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற என்டிஏ எக்ஸாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஆர்மி, நேவி ஆர் ஏர்ஃபோர்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கணும். ஃபோர்த், ஸ்டேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ற ஸ்டேட் லெவல் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா ஸ்டேட் போலீஸ் ஆர் பாராமிலிட்டரியில உங்களுக்கு கான்ஸ்டபிள் ஆர் ஃபயர் சர்வீஸ்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபிஃப்த், இந்தியா போஸ்ட் கண்டக்ட் பண்ற ஜிடிஎஸ் ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட். இது ஒரு மெரிட் பேஸ் பண்ண ரெக்ரூட்மெண்ட். இதை கிளியர் பண்ணீங்கன்னா இந்தியா போஸ்ட்ல போஸ்டல் அசிஸ்டன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது எல்லாமே ஏர்லி டோர்ஸ். இந்த ஏர்லி டோர்ஸ் யூஸ் பண்ணி உங்களால ஹைலி செக்யூர்ட் கெரியரை பில்ட் பண்ண முடியும். 12th படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கெரியர் பத்தி பேசணுமோ அதை காமெண்ட் பண்ணுங்க.